திரு பாக்யராஜ் என்னுடைய நெருங்கிய நண்பர். கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து அவர் எனக்கு பழக்கம். அந்த படத்தில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தபோது கமலா தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு என்னை பார்த்து, சார் நான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜ்கண்ணா ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நாங்கள் ட்ராப் பண்ணுறீங்களான்னு இந்த ஸ்கூட்டரில் அவரை கொண்டு விட்டதுலேருந்து அப்போ பேசிட்டு வந்தேன். நான் இதில் ஒரு சீன் பண்ணேன் பார்த்தீங்களா சார் அப்படின்னு. பார்த்தேன் சார், நல்ல காமெடியாக இருந்தது அப்படின்னு. அன்றையிலிருந்து ஆரம்பித்த பழக்கம். அவருடைய மனைவி அப்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கும்போது அந்த பிளட்டு கொடுக்கறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போலேருந்து பல விஷயங்கள் நான் அவரோட சேர்ந்து பணியாற்றியது இல்லையே தவிர, ஒரு நல்ல நண்பர், நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர். ஒரு நான் ஹீரோ இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்லி மிகப்பெரிய ஹீரோ அந்தஸ்துக்கு உயர்ந்தவர். ரஜினி கமல்லாம் பீக்கில் இருக்கும்போது அந்த டயத்தில் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணி இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டருங்கிற பெயர் பெற்றவர். அமிதாப் பச்சன் அவர்களை வைத்து படம் இயக்கியவர். நிறைய படங்கள், 100 Days சில்வர் ஜூப்ளி படம் அண்ட் எல்லாவற்றையும் மேலே அந்த கொங்கு மண்ணுக்கே உண்டான மரியாதை மிக்கவர். ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி. சாதாரணமாக பேசினாலே ஒரு 10 குட்டி கதைகளை சொல்லிடுவார். அந்த அளவுக்கு பாக்யாங்கிற பத்திரிகையை நடத்தி ஆசிரியராக இருந்து அதில் பல கேள்வி பதில்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும். பல கொட்டேஷன்ஸு, அந்த குட்டி கதைகளையே எடுத்து பல பேர் பல படங்களில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து பல நலிந்த இளம் கலைஞர்களுக்கு உண்டான நியாயத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பர் எல்லாருக்குமே.